இந்த வீடியோ சீனா, ரஷ்யா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தானில் உள்ள ஹோஸ்டல் வசதிகள் பற்றியது. இந்த தமிழ் பதிப்பு கம்ப்யூட்டர் மூலமாக மொழிபெயர்க்கப்பட்டது. மொழிபெயர்ப்பில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இன்று வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கும் மாணவர்களின் வாழ்க்கையின் முக்கிய அம்சமான விடுதி வசதிகள் மற்றும் வாழ்வாதார தரத்தை பற்றி பேசப்போகிறோம். நீங்கள் சீனா, ரஷ்யா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் அல்லது பிற நாடுகளுக்கு செல்லவோ உங்கள் தங்குமிடத்தை பற்றி அறிந்திருப்பது ஒரு வசதியான மாணவர் வாழ்க்கைக்கு முக்கியமானது. விவரங்களில் நுழைவோம். சீனாவில் விடுதி வசதிகள். ஓம்கார் மெடிகாம் உடன் இணைந்துள்ள சீனாவின் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அனைத்து விடுதிகளும் வளாகத்திற்குள் உள்ளன, மேலும் அறைகள் வசதியையும் சௌகரியத்தையும் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவை இவை. அறை அமைப்பு. அனைத்து அறைகளும் இரட்டை படுக்கையுடன், குளிர்சாதனிகள், அறை வெப்பமூட்டிகள் மற்றும் 2 தனித்தனி படுக்கைகள் கொண்டவை. 2 படிப்பு மேற்சைகள், 2 அலமாரிகள், காலணிகள் வைக்குமிடம். தடையில்லாத இணைய அணுகலுக்காக 5G பிராட்பாண்ட் இணைப்புகளுடன் வைஃபை ரவுடர்கள். இப்போது இணைக்கப்பட்ட வசதிகள் பற்றி பேசுவோம். ஒவ்வொரு அறையிலும் கீசர், குளியல் கழிவறை மற்றும் மேற்கு முறை கழிப்பறை கொண்ட இணைக்கப்பட்ட குளியலறை உள்ளது. சுமார் 75% அறைகள் விசாலமான பால்கனிகளுடன் வருகின்றன, திறந்த தன்மையை வழங்குகின்றன. விடுதி கட்டிடங்களில் 99% எளிதாக அணுகுவதற்காக எலிவேட்டர்களுடன் சீரமைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் வசதிகள். சமையலறைகள். ஒவ்வொரு மாடியிலும் 1 அல்லது 2 முழுமையாக சீரமைக்கப்பட்ட சமையலறைகள் சமையலுக்காக. துவைப்பறை, பல துவைப்பொறிகள் மற்றும் விரைவான உலர்த்திகள் அடங்கும். படிப்பு அறை, படிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட அமைதியான இடம். உள்ளரங்க விளையாட்டு அறை, பல டேபிள் டென்னிஸ் பலகைகள் மற்றும் பேட்மிண்டன் மைதானங்களை கொண்டுள்ளது. உடற்பயிற்சி கூடம். பல்கலைக்கழகத்தின் முக்கிய உடற்பயிற்சி கூடத்திற்கு கூடுதலாக விடுதிக்குள் ஒரு சிறிய உடற்பயிற்சி கூடம். சுருக்கமாகச் சொல்வதானால், சீனாவில் உள்ள விடுதி வசதிகள் 3 நட்சத்திர வாழ்வாதார தரங்களை வழங்குகின்றன, மாணவர்களுக்கு வசதியும் பாதுகாப்பும் உறுதி செய்கின்றன. வெளிநாட்டில் படிக்க செல்லும் போது பாதுகாப்புக்கு கவலைப்படுகிறீர்களா? சீனாவில் பாதுகாப்பு ஒரு சலுகையோ அனுகூலமோ அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். நீ எது நாட்டில் இருந்தாலும், எவ்வளவு நாளாக இருந்தாலும், இங்கே எப்போதும் பாதுகாப்பாகவே உணருவாய். நாடு திரும்பும்போது இந்த பாதுகாப்பின் அருளை மிஸ் செய்வாய். சீனாவில் படி, பெண்களுக்கு உலகின் பாதுகாப்பான இடம். ரஷ்யா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் பிற நாடுகளில் விடுதி வசதிகள். இந்த நாடுகளில் உள்ள விடுதி வசதிகள் ரஷ்ய கட்டிடக்கலை மூலம் வரலாற்று ரீதியாக பாதிக்கப்பட்டதால் ஒரே மாதிரியான பாணியை பகிர்ந்து கொள்கின்றன. ஆண்டுகள் மற்றும் மேலோட்டம். அறை அமைப்பு. அனைத்து விடுதி கட்டிடங்களும் வளாகத்திற்கு வெளியே உள்ளன, சில நேரங்களில் மிகவும் தொலைவில் உள்ளன. பெரும்பாலான அறைகள் 3 படுக்கை அல்லது 4 படுக்கை கொண்டவை, சில அறைகளில் 6 படுக்கைகள் உள்ளன. இந்த அறைகள் பொதுவாக பங்க் படுக்கைகளை கொண்டுள்ளன. அடிப்படை உபகரணங்களில் அறை வெப்பமூட்டிகள், படிப்பு மேசைகள் மற்றும் சில சமயங்களில் அலமாரிகள் அடங்கும். பகிரப்பட்ட குளியலறை வசதிகள். குளியலறைகள் அறைகளுக்கு இணைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக அவை குறிப்பிட்ட தளங்களில், பெரும்பாலும் தரை தளத்தில் அமைந்துள்ளன. குளியலறைகள், கழிப்பறைகள் மற்றும் குளியல் தொட்டிகள் தனித்தனியாக உள்ளன. கைகளை மற்றும் முகங்களை கழுவ பொதுவான தொட்டிகள் உள்ளன. பால்கனிகள் அல்லது ஏழ்வெட்டர்கள். அனைத்து ரஷ்ய விடுதி அறைகளுக்கும் பால்கனிகள் இல்லை. இந்த விடுதி கட்டிடங்களில் சுமார் 99% ஏழ்வெட்டர்கள் இல்லை, இது அணுகலை ஒரு சவாலாக ஆக்குகிறது. கூடுதல் வசதிகள். ஒவ்வொரு தளத்திலும் 1 அல்லது 2 சமையலறைகள் அடிப்படை சமையல் வசதிகளுடன், துவைக்கூடம், துவைப்பொறிகள் மற்றும் உலர்த்திகள் பிற வசதிகளுடன். சில விடுதிகளில் தனித்தனி படிப்பு அறைகள், 1 அல்லது 2 மேசை, டென்னிஸ் பலகைகள் போன்ற வரையறுக்கப்பட்ட உட்புற விளையாட்டுகள் இருக்கலாம். பல்கலைக்கழகத்தின் உடற்கல்வி கூடத்திலிருந்து தனித்துவமான அடிப்படை உபகரணங்களுடன் சிறிய உடற்கல்வி கூடங்கள். இந்த நாடுகளில் உள்ள விடுதிகள் அடிப்படை இயல்புடையவை, சீனாவில் உள்ளவற்றுடன் ஒப்பிடும்போது குறைவான வசதிகளை வழங்குகின்றன. அனைத்து விடுதிகளிலும் பொதுவான அம்சங்கள். வேறுபாடுகள் இருந்தபோதிலும், சீன மற்றும் ரஷ்ய நாடுகளில் உள்ள அனைத்து விடுதிகளிலும் ஒரே விஷயம் நிலைத்திருக்கிறது: கடுமையான பாதுகாப்பு. பங்ஷிப் அறைகள் பணியாளர்களுடன்.
மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஒவ்வொரு மாடியிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சீனா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான முக்கிய வேறுபாடுகள் என்ன? சீனாவில் அனைத்து விடுதிகளும் பல்கலைக்கழகத்தால் சொந்தமாகவும் நிர்வகிக்கப்படுகின்றன, மேலும் அவை வளாகத்திற்குள் உள்ளன. சீனாவில் மாணவர்கள் தங்கள் பாடநெறி முழுவதும் பல்கலைக்கழகம் வழங்கும் விடுதிகளில் தங்க வேண்டும். ரஷ்யா, கசகஸ்தான் மற்றும் இதர நாடுகளில் விடுதிகள் வளாகத்திற்கு வெளியே, பெரும்பாலும் 2-10 கிலோமீ தொலைவில் அமைந்துள்ளன. சீன பல்கலைக்கழகங்களில் விடுதி வசதிகள் அனைத்து மாணவர்களையும் தங்க வைக்கும் அளவுக்கு போதுமானவை. ரஷ்ய நாடுகளில் விடுதிகளில் பெரும்பாலும் போதுமான அறைகள் இல்லை. இதனால் மாணவர்கள் தங்கள் 2ஆம் ஆண்டு அல்லது முதலாண்டிலேயே தனியார் குடியிருப்புகளுக்கு மாற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. தனியார் விடுதிகளும் கிடைக்கின்றன, ஆனால் எண்ணிக்கையில் குறைவாக உள்ளன. முடிவு: உங்கள் MBBS படிப்பிற்கான சரியான பல்கலைக்கழகத்தை தேர்வு முக்கியம். ஓம்கார் மெடிகாம் நிறுவனத்தில் நீங்கள் முழுமையாக தகவலறிந்து தயாராக இருப்பதை உறுதிப்படுத்துகிறோம். நீங்கள் சீனாவில் உள்ள நவீன, நன்கு சீரமைக்கப்பட்ட விடுதிகளை தேர்வு செய்கிறீர்களா அல்லது ரஷ்ய நாடுகளில் உள்ள அடிப்படை விருப்பங்களை தேர்வு செய்கிறீர்களா என்பதை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு வழிகாட்டுவோம். உங்கள் வசதி முக்கியம், மேலும் ஓம்கார் மெடிகாம் உங்கள் MBBS பயணத்தை மென்மையான, பாதுகாப்பான மற்றும் வெற்றிகரமாக மாற்ற. தரமான கல்வி, முடிவற்ற வாய்ப்புகள். உங்கள் MBBS பயணம் ஓம்கார் மெடிகாமில் தொடங்குகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாணவர்களுக்கு சிறப்பு கவனம். இப்போது எங்களுடன் சேருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. தயவு செய்து லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் குழு சேரவும். ஒவ்வொரு வாரமும் புதிய வீடியோக்களை பதிவேற்றுகிறோம்.